முகாந்திரமும் இல்லாமல் இரண்டாவது முறையாக டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது நீதிபதியே அசந்துட்டார். இது நீங்கள் போட வேண்டிய வழக்கு அல்ல, தேர்தல் ஆணையம் போட வேண்டிய வழக்கு அல்ல. பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னால் போடலாம் என்று முகத்தில் கறி பூசுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயா, இதனுடைய பாஜக பின்புலத்தில் இருக்கிறத எடுத்துலாம் ஐயா, எப்படி பார்க்குறீங்க ஐயா? அந்த அரசியல் இந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுறான்னு ஒரு குற்றச்சாட்டு ஐயா. அது பாஜக பின்புலத்தில் யாராவது இருப்பாங்க ஐயா? அந்த மாதிரி நம்ம யாரையும் குறை சொல்ல வரோம். தேர்தல் ஆணையத்தை தான் குறை சொல்கிறோம். தேர்தல் ஆணையத்தை தான் நம்ம குறை சொல்கிறோம். வேறு யாரையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. தேர்தல் ஆணையம் சரியான திசையில் போகல. அது தவறு செய்யுது, திரும்ப திரும்ப தவறு செய்யுது. அதை நீதிமன்றத்திலே சொல்லிட்டோம். நீதிமன்றத்திற்கு வெளியே கூடியிருந்த ஒரு 25 தொலை அதாவது ஊடகங்கள் அவர்கள் அதை புரிஞ்சுக்கினாங்க. முதல்ல அது புரிஞ்சுக்கினாங்க, ஆனால் தப்பாக ஒளிபரப்புனாங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து உண்மையை அவர் சொன்னார்கள். அதெல்லாம் உங்களுக்கு கட்டுகிறேன், அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. சரியாக சரிபார்த்து உண்மையை நீங்கள் உறக்க சொல்லணும்னாலும் சாதாரணமாக சொல்லுங்க. இப்போ தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக முடிவு பண்ணிடலாம் ஐயா. இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பல்வேறு கட்சியெல்லாம் கூட்டணி கொடுத்து பேசிக்கிறாங்க. உங்களுடைய பாமக நிலைப்பாடு என்ன? கூட்டணி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய முடிவு விரைவில் வெளியாகும். கூட்டணி குறித்து முடிவு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இருக்குமா ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா தமிழக நிதியை ஒதுக்கல. இது தமிழகத்துக்கு பாதிப்பு தான். அவங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தை சார்ந்து இருக்குமா? தமிழகத்தின் வளர்ச்சி மத்திய அரசு நிதி ஒதுக்கலன்னு கேட்குறாங்க. உங்கள் கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோடு கூடியதாக இருக்குமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி எந்த கட்சியாலையும் இப்போ ஆரம்பிக்கிறப்போ கட்சிகள் எப்படின்னா எதிர்காலத்தில் ஆரம்பிக்கிற போகிற கட்சியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் நலன் சார்ந்த தமிழ்நாட்டில் நலன் சார்ந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நம்ம அதை பார்க்குறோம்ல ஐயா. இப்போ இன்றைக்கு இருக்கிற பாமக அரசியல் சூழல்ல ஐயா என்றைக்காக நினைச்சிருக்கீங்களா ஒரு அதிகார பதவிக்கு வந்திருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை அதற்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழல் இப்படி இருந்திருக்காது அப்படின்னு என்னைக்காக நினைச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு என்ன பேச சொல்றது தெரியலையே. அவர் நினைக்கல, நாங்க தான் நினைச்சிருக்கோம். நீங்க நினைக்கல, நாங்க தான் நினைச்சிருக்கோம்ன்றேன். இல்லை தவிர்த்திருக்கலாம், இல்லை கட்சி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற அந்த அதிகார பதவிகளுக்கு சென்றிருந்தால் இன்றைக்கு இந்த சூழல் இருந்திருக்காது அப்படின்னு நினைச்சேன். பெரியவங்க இருந்திருக்காது. கண்டிப்பா முடிச்சிடலாமா? சரி.